இந்த உலகத்தை குறித்து 2024 வருடத்தில் ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார்? கர்த்தருடைய வார்த்தை வானத்தையும் பூமியும் சர்வ சிருஷ்டியையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனுடைய வார்த்தை இந்த வருடத்திற்கும் பின்வரும் நாளுக்கென்றும் கூறப்பட்டது. தேவனுடைய கரம் எழுதி கொடுத்த கட்டளை பின்னாளில் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பரிசுத்த மனிதர்கள் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகிற தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது நிறைவேறி வந்து கொண்டிருக்கிறது. இந்நாட்களிலும் தேவன் தான் தெரிந்து கொண்டு தம்முடைய நாமம் மகிமைக்கென்று நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணின காரியங்களை ஒரு சிலருக்கு வெளிப்படுத்தி இந்த உலகத்தில் வரும் காரியங்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் விசாரியுங்கள் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய சமூகத்தில் காத்து கிடந்து நான் ஜெபித்த போது கர்த்தர் எனக்கு அருளின தேவ வார்த்தையின் வெளிப்பாட்டின் விவரமாவது, உலகம் எப்படி இருக்கும்? பல ஆண்டுகளாய் வேர்பிடித்து உறுதியான இடத்திலே முளைத்து வளர்ந்த பெரிய மரத்தை சூறாவளி காற்று சுற்றி சுழன்று அடிப்பது போல மனிதன் தோன்றிய நாளிலிருந்து இதுவரை நடக்காத கொடிய காரியங்கள் இந்த பூமியில் நடக்க தொடங்கும். அதர்மம் தலைதூக்கி நிற்கும், நீதி மங்கிப்போம். கோரமான இருதயமுடைய மனிதர்கள் பலர் உலகின் பல நாட்டின் தங்களுடைய செங்கோல்களை ஸ்தாபிப்பார்கள். ஜனங்கள் திகிலும் பயம் அடைவார்கள். நீதி தடுமாறும். தேவனுக்கு பயப்படும் பயம் மனித இதயத்தில் இருந்து அகன்று போம். இந்த வருடத்தின் 3 பெரிய இயற்கை பேரிடர்கள் உலகத்தை பதற வைக்கும். இதோ காற்றினாலும் தண்ணீரினாலும் பெரிய சேதங்கள் 3 முறை நடக்கும். பாதைகள் அடைக்கப்படும், வழித்தடங்கள் மூடப்படும், ஜனங்கள் அங்கலாய்ப்பார்கள். மேகத்தின் நடுந்து பெரிய தீங்கு பூமியை நோக்கி வருகிறது. தேசத்தின் சமாதானம் எடுபட்டு போகும். யுத்தத்தின் தொனி உண்டாயிற்று. நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது தேவதூதன் பெரிய தீ வட்டி போன்ற நெருப்பு பந்தை பற்ற வைத்து 5 தேசங்கள் மேல் போட்டான். யுத்தம் வெடிக்கும். பல நாடுகள் தங்கள் நிலையில் தடுமாறும். புதிய கூட்டணிகளை அமைத்து மனித அழிவை ஏற்படுத்துவார்கள். பாலைவன பிரதேசங்களில் பெரும் நஷ்டம் உண்டாகும். தேவனுடைய நகரத்துக்கு விரோதமாக அம்புகள் எய்யப்படும். பெருத்த சேதம் உண்டு. உருக்குலைந்து நிலை தடுமாறி பின்பு எழுந்து நிற்கும். ஒரு அல்லேலூயா. 4 மாதம் 6 நாட்களுக்குள் 3 பெரும் சம்பவங்கள் உலகில் நடக்கும். வான்வெளியில் மனிதன் பயன்படுத்துகிற செயற்கைக்கோள்களால் பல இழப்புகள் ஏற்படும். தேசத்தில் புகழ்பெற்ற பெரிய தலைவர்கள் மரிப்பார்கள். பிரபலமான பெண் மரிப்பார். கொள்ளை நோய்களின் கொடூரம் தொடரும். பல மனித மரணங்களை பார்த்தேன். பல நாடுகள் பொருளாதார இழப்புகளை சந்திக்கும். பெரிய வர்த்தக நிறுவனங்கள் தங்கள் ஸ்தானங்களை இழக்கும். கொடூர விபத்துக்கள் 4 முறை நடக்கும். பல ஜனங்கள் அகதிகளாய் பல இடங்களில் தஞ்சம் அடைவார்கள். அரசியலில் நேர்மை இருக்காது. பக்க வழியாய் பல தந்திரம் செய்து பதவிகளை பிடித்து கொடூர சட்டங்களை கொண்டு வருவார்கள். வேலை இழந்து ஒரு கூட்டம் தள்ளாடும். விஞ்ஞான உலகில் பெரும் நஷ்டம் உண்டாயிருக்கும். சிகப்பு கம்பளத்தின் மீது நின்றிருந்த ஒருவன் 2 நாடுகளுக்கு எதிராக பட்டயம் வீசி அதன் சமாதானத்தை கெடுப்பான். மேலும் நல்லா கவனிச்சுக்கணும், நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தருடைய வார்த்தை, ஞான அர்த்தங்கள் உடையதாக இருக்கணும். நீங்கள் தான் அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும். சிகப்பு கம்பளத்தின் மீது நின்றிருந்த ஒருவன், எந்த நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். 2 நாடுகளுக்கு எதிராக பட்டயம் வீசி அதன் சமாதானத்தை கெடுப்பான். மேலும் காற்றில் சாம்பலுக்கு ஒப்பான தூளை தூவிவிட கண்டேன். அது மனிதர்கள் மேல் பட்டவுடன் மனிதர்கள் சுருண்டு விழுந்தார்கள். புதிய தொற்று கிருமிகளை கொண்டு தீங்கை உண்டாக்குவார்கள். 3 நாடுகள் யுத்தத்தை சந்திக்கும். பெரும் சேதம் உண்டாகும். குளிர் பிரதேசமான நாடுகள் பெரும் பாதிப்புக்குள்ளாகும். பனிப்பொழிவு, திடீர் வெள்ளம், காற்று இவைகளினாலும் பூமி அதிர்ச்சி, அணு ஆயுதங்கள் மூலம் பெரும் சேதம் உண்டாகும். மத வழிபாட்டு ஸ்தலத்தில் பெரும் சேதம் உண்டாக கண்டேன். தீமை வராமல் ஜெபிப்போம். மத மோதல்களை உண்டாக்கி பல தந்திரமான காரியங்களை செய்து தன்னை நிலையாக நிறுத்தும்படி எத்தனித்த ஒருவனை கண்டேன். அவன் சிங்கத்தின் பிடரியும் குரங்கின் உடலும் மனித சாயலுமான ஒருவன். புல்வெளியில் மேய்ந்து கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கூட்டத்தை பயமுறுத்தி ஓடவிட்டு
கனிதரும் மரங்கள் எல்லாவற்றையும் பூவோடும் பிஞ்சோடும் உலுக்கி போட்டான். அவனை பிடித்து கட்ட ஒருவராலும் முடியவில்லை. மேலும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, போதும், நிறுத்து. என் கோபத்தால் கொஞ்ச காலம் என் ஜனங்களை கண்டுகொள்ளாமல் விட்டேன். அந்த காலங்களில் உன் இஷ்டப்படி கொடூரமாக என் ஜனங்களை வேட்டையாடி பயப்படுத்தி அகங்காரம் கொண்டாய். இனிமேல் உன் இஷ்டத்திற்கு என் ஜனங்களை கொடுக்க மாட்டேன். உன் தாடையை உடைத்து சங்கிலிகளால் கட்டி உன்னை பாதாளத்தில் அடைக்கிறேன் என்றார். தேசத்தில் சமாதானம் உண்டாகும்படி என்னுடைய குளிர்ந்த தண்ணீரை தேசத்தின் மேல் ஊற்றுவேன். புல் முளைக்கும், என் ஆடுகள் மேய்ச்சலை கண்டடைவார்கள். தேசத்தில் சமாதானம் சீக்கிரத்தில் திரும்ப வரும். சத்ரு அடைக்கப்பட்டு காணாமல் போவான். பண பரிமாற்றத்தில் பெரிய மாற்றங்கள் கொண்டு வரப்படும். கடலிலிருந்து ஒரு தீமை வருகிறது. 19 நாடுகளில் கொள்ளை நோய் ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். மனிதர்கள் பலர் ஒரே நேரத்தில் மரிப்பார்கள். பிணக்குவியல்களை கண்டேன். சேதம் வராமல் ஜெபிப்போம். பல நாடுகளில் நீதியான நாற்காலிகள் பிடுங்கப்படும். பல நாடுகளில் நீதியான நாற்காலிகள் பிடுங்கப்படும். அநீதி செய்பவர்கள் அந்த நாற்காலில் அமர முயற்சி செய்வார்கள். மனித தெய்வங்கள் அதிகமாய் பெருகி போவார்கள். மனிதர்களை கடவுளாக வணங்குகிற மனித தெய்வங்கள் வரும் நாட்களில் அதிகமாய் பெருகி போவார்கள். மெய் தேவனை மறந்து தெய்வம் அல்லாதவைகளையும் பல நாடுகளில் தெய்வம் அல்லாதவைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். என்றாலும் ஒரு சில நாடுகளில் அக்கினி பொறி எழும்பும்படி பல பரிசுத்தவான்களை கர்த்தர் எழுப்பி கற்பனை கடவுள்களை நிர்மூலமாக்கி பேரொளியை வீசச் செய்வார். உருவங்களை பேசும்படி செய்து பொய்யை உண்மையாக்கும் முயற்சி நடக்கும். அநேகர் அதை பின்பற்றுவார்கள். எனவே இந்த வருடம் முதல் உலகில் எங்கும் தேவன் ஒருவித வாதையை அனுப்புவார். அதை உணராத ஜனங்களை பட்சிக்கும். குறிப்பிடப்படாத பல நாடுகளில் இயற்கை சீற்றமும் பெரும் அழிவு உண்டாகும். பிரபலமான ஒரு தலைவர் கொல்லப்படுவார். யுத்தத்தின் சத்தம் கேட்டேன். மரண ஓலங்கள் ஓயவில்லை, கொள்ளை நோயும் ஓயவில்லை. மனித இனம் தோன்றிய நாளிலிருந்து நடக்காத பெரும் விளைவுகளே உண்டாகும். கர்த்தருடைய ஜனங்களே கவனமாக ஜெபிப்போம். அமெரிக்கா எப்படி இருக்கும்? வல்லரசு நாடான இந்த தேசம் தன் நிலையில் தள்ளாடும். பல எதிர்ப்புகளும் தேசத்தில் சேதம் உண்டாகும். 3 பெரும் பாதிப்புகளை சந்திக்கும். 2 நாடுகளுடன் போராட வேண்டும். இந்த தேசத்திற்கு மறைமுகமாக குறிவைக்கப்பட்டுள்ளது என்றாலும் தப்பிச் செல்லும். அரசியலில் பெரும் மாற்றம் உண்டாகும். வேடனுடைய கண்ணியில் சிக்கின குருவி எடுபட்டது போல ஒரு தலைமை விடுபட்டு எழும்பும். வேடனுடைய கண்ணியில் சிக்கின குருவி தப்பித்தது போல ஒரு தலைமை விடுபட்டு எழும்பும். பொருளாதார மாற்றங்கள் கொண்டு வரும். வெளிநாட்டிலிருந்து குடி போனவர்களுக்கு பிரச்சனை உண்டு. மறுபடியும் கர்த்தருடைய வெளிச்சம் தேசத்தில் உதிக்கும். குப்பைகளை சுத்தம் செய்வது போல ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். வருகிற 5ஆம் மாதம் 17ஆம் தேதிக்குள் ஒரு பெரிய சம்பவம் நடக்கும். மேலும் வெளிச்சம் உதிக்கும். தந்திரக்காரர்கள் காணாமல் போவார்கள். தேவ தூதன் தன் செட்டைகளை இந்த தேசத்துமை விரித்ததை பார்த்தேன். தேச பாதுகாப்பிற்காக ஜெபிப்போம். ஆஸ்திரேலியா தேசத்தில் செழுமை எழும்பும். இந்த தேசத்துக்கு விரோதமாக 3 எதிர்ப்புகள் எழும்பும். வெளியிலிருந்து குடியேறியவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும். 2 பெரும் இயற்கை சீற்றம் உண்டாகும். புதிய சட்டங்கள் கொண்டு வரும். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 7 மாதம் 19ஆம் தேதி இந்த தேசத்திற்கு நடக்கும். பிரிட்டன் பல போராட்டங்களை சந்திக்கும். பக்கவழியா வந்தவர்களினால் தேசம் அதன் ஸ்தானத்தை இழக்கும். 2 பெரும் விபத்துகளை தேசம் சந்திக்கும். குழப்பமான சட்டங்கள் காரியங்களை செய்யும். புதிய நோய்களை தோன்றும். பெரிய தலைமை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். தேசத்தில் மிகவும் பிரபலமானவர் மரிப்பார். சத்தியத்தின் வாசல்கள் மூடப்படுவதற்கான வேலைகளை மறைமுகமாக நடக்கும். எனினும் தேவன் தன் கரத்தை நீட்டி சத்துருக்களின் தலைகளை நசுக்கி போடுவார். ஸ்வீடன் புதிய காரியங்களை செய்யும். பல சதிகளை செய்து இதற்கு விரோதமாக எழும்புவார்கள். என்றாலும் வாய்க்காதே போராட வேண்டி வரும். மலேசியா பெரிய போராட்டங்கள் நடக்கும். சட்டங்கள் மாற்றப்படும். வெளியிலிருந்து குடியினர்களுக்கு பிரச்சனை உண்டு. தலைமைக்கு ஆபத்து உண்டு. ஒரு பெரிய சேதத்தை சந்திக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பும். தேவன் சீக்கிரத்தில் காரியங்களை வேறு விதமாக முடிய பண்ணுவார். தேவனுடைய தயவு சீக்கிரத்தில் அவருக்கு காத்திருக்கிற ஜனங்கள் மீது இறங்கும். ஜூலை மாதம் 9ஆம் தேதியில் ஒரு பெரிய சம்பவம் நடக்கும். தேசத்தின் மகிமையான வெளிச்சம் மீண்டும்
பிரகாசிக்க வைப்போம். இந்தோனேஷியா மறுபடியும் சேதங்களை சந்திக்கும், 2 தீமைகளை சந்திக்கும். வலை வீசுவது போல தேசத்தின் மீது தீமை வீசப்படும். ஜப்பான் மறைமுகமான பெரும் விளைவுகளை சந்திக்கும், பெரும் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கும். இயற்கையின் சீற்றம் பழுது ஏற்படும், தலைமைக்கு பிரச்சனை உண்டு. ஜெர்மன் தேசத்தின் மீது கருப்பு கம்பளம் விரிக்கப்பட்டது, தலைமை போராட வேண்டும், புதிய நன்மை உண்டாகும். சைனா உலகின் முதன்மை இடத்தை பிடிப்பதற்காக பல தந்திரமான காரியங்களை செய்யும், வான்வெளியில் பெரும் காரியத்தை செய்து வெற்றி பெறும். 3 நாடுகளுடன் போராட ஆயத்தமாகிறது, பெரும் 4 அழிவுகளை சந்திக்கும். இந்த தேசத்திலிருந்து அக்கினி அம்புகள் 3 நாடுகளுக்கு விரோதமாய் எய்யப்படும். பொருளாதாரத்தில் முன்னேறும், பெரும் தீமையை பரப்பும், பல மனித மரணங்களுக்கு காரணமாகும். தீமை வராமல் ஜெபிப்போம். இஸ்ரேல் தீமை சூழப்பட்டிருக்கிறது, மறைந்து திடீரென இந்த தேசத்திற்கு ஆபத்து வரும். நம்பியிருந்தவர்கள் கைவிடுவார்கள், தலைமை தள்ளாடும். தரைமட்டமாக நினைத்த நிலத்தில் கைப்பிடி அளவு மண்ணில் இருந்து ஒரு பெரிய ராஜாங்கம் எழும்பும். ஹல்லேலூயா. தீமையை சந்திக்கும் 3 புதிய எதிரிகள் எழும்புவார்கள். ரோம் நாணல் போல தள்ளாடும், தலைமைக்கு பிரச்சனை உண்டு, நாற்காலியில் மாற்றப்பட ஆயத்தமாகிறது. கருப்பு புகை எழும்பி தேசத்தை மூட கண்டேன், சேதமராமல் ஜெபிப்போம். இலங்கை ஸ்ரீலங்கா மறுபடியும் கட்டக்கூடிய வேலையை தொடங்கி கொண்டிருக்கிறது. தான் நம்பி இருக்கிறவர்கள் மறைமுக கண்ணி வைப்பார்கள். சீக்கிரத்தில் சமாதானத்தை கெடுக்க முயற்சி நடக்கும். இருபெரும் தீமைகளை சந்திக்கும், தலைமை நாற்காலி தள்ளாடும். மத்திய கிழக்கு நாடுகள், மிடில் ஈஸ்ட், இதுவரை நம்பியிருந்த நம்பிக்கை ஆணிவேர் பிடுங்கப்படுவதைப் போல காரியங்கள் நடக்கும். யுத்தத்தின் துணி கேட்டது, வருமானத்தில் தடங்கள் ஏற்படும், பெரிய பிரச்சனை சந்திக்க வேண்டி வரும். பாலைவன பிரதேசங்களில் அலரும் கூக்குரலும் கேட்டது. ஜெபிப்போம். நம்முடைய தேசம், இந்திய தேசம் எப்படி இருக்கும்? இந்தியா தேசத்தின் மீது மிகவும் கடினமான இருள் சூழும். மனிதர்களால் நம்ப முடியாத காரியங்கள் நடக்கும். தந்திரமாய் கண்கட்டு வித்தையை போல அரசியல் மாற்றங்கள் நடக்கும். தந்திரமாய் கண்கட்டு வித்தையை போல அரசியல் மாற்றங்கள் நடக்கும். மனித இதயங்கள் சோர்ந்து போகும். என்றாலும் சத்துருவின் சந்தோஷம் நீடிப்பதில்லை. நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது வானத்திலிருந்து ஒரு கரம் கைப்பிடி மண்ணை எடுத்து தோண்டப்பட்ட பெரிய பள்ளத்தை போடுவதை பார்த்தேன். அந்த பள்ளம் முழுவதும் மூடி நிரம்பியது. சத்துரு வெட்டின குழியை சீக்கிரத்தில் தேவன் மூடி போட்டு அவனை பாதாள பரியந்தம் தாழ்த்துவார். மூச்சு காற்றை வாங்கி போடுவார். தேசத்தில் 2 பெருந்தலைவர்கள் மரிப்பார்கள். 4 மாநிலங்களில் பெரும் போராட்டம் உண்டு. 5 முறை பெரிய இயற்கை மத வழிபாடு இடங்களில் பெரும் பிரச்சனைகள் ஏற்படும். வெள்ளம், நிலச்சரிவு 3 முறை நடக்கும். மனித மரணங்கள் பல நடப்பதை பார்த்தேன். பொருளாதாரத்தில் போராடும், அரசியல் மாற்றம் வரும். என்றாலும் பல சிக்கல்கள் மத்தியில் கொஞ்ச காலம் போராட வேண்டும். குஜராத், மேற்கு வங்காளம், கேரளம், உத்தரப்பிரதேசம், பல போராட்டங்கள், இழப்புகள், மனித மரணங்கள் நடக்கும். சேதவராமல் ஜெபிப்போம். தமிழ்நாட்டில் தலைமைக்கு விரோதமாக பல அக்னி அம்புகள் எய்யப்படும். ஆனாலும் அது தட்டிவிடப்படும். நீதி தடுமாறும். ஜனங்கள் பயந்து வாழக்கூடிய நேரம் வரப்போகிறது. பொருளாதார தோல்விகள் ஏற்படும். நெருப்பில் பெரிய அழிவு ஏற்படுவதை கண்டேன். கடல் பொங்கியது. கலக்கமடையும் நேரம் வரப்போகிறது. புதிய சட்டங்களினால் பெரும் பயம் உண்டாகும். நீதிக்காக ஜனங்கள் காத்திருக்கும் காலம் வரும். சக்கரம் உருண்டோடுவது போல தன் பாதையில் ஓடி தான் நினைத்ததையெல்லாம் செய்யலாம் என்கிற ஒரு துஷ்டனை கண்டேன். திடீரென்று வானத்திலிருந்து ஒரு கரம் நீட்டப்பட்டு சக்கரத்தின் காற்றை பிடுங்கிவிடப்பட்டது. அது தாறுமாறாய் ஓடி கடைசியில் அகால பாதாளத்தில் விழுந்தது. தன் இஷ்டப்படி இந்த நாட்டில் ஓடிக்கொண்டிருந்த சக்கரம் செயலிழந்தது. சீக்கிரத்தில் அதன் காற்றை சர்வ வல்லவர் பிடுங்குவார். அது அழிந்து போகும். ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து திருச்சபைகள் எப்படி இருக்கும்? அப்படி திருச்சபைகளை பற்றி, அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகும் காலம் வந்துவிட்டது. துயரமான காரியம் இது. அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகும் காலம் வந்துவிட்டது. கர்த்தருடைய தயையை இழந்து அல்லது தள்ளிவிட்டு சுயபோதனைகளால் ஆதாயத்திற்காக சபைகளை மேய்க்கும் கள்ளர்கள் பெருகி போவார்கள்.
நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது தேவதூதனுக்கு ஒப்பான ஒருவன் நின்றிருந்தான். அவன் பிரகாசமான ஆடை ஒன்றை அணிந்திருந்தான். திரள் கூட்டம் அவனை சூழ்ந்து கொண்டது. நான் ஆச்சரியத்துடன் பார்த்த பொழுது அவன் என் காதில் மெல்லிய சத்தம் என் காதில் கேட்டது. அவனிடத்தில் போய் சிலுவையின் உபதேசத்தை சொல் என்றது. அப்படியே நான் அவனிடத்தில் போய் சிலுவையை பற்றிய உபதேசத்தை கூறின உடனே அவன் அணிந்திருந்த பிரகாசமான வஸ்திரம் அகன்று போயிற்று. ஒரு கைத்தட்டு கொடுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உள்ளே பார்த்தால் கருப்பு நிறத்தில் உலகத்தின் அத்தனை அருவருப்புகளும் உள்ள ஓர் இதயம் அந்த பிரகாசமான வஸ்திரத்துக்குள் இருந்தது. அவன் ஓடி ஒளிந்து கொண்டான். ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இப்படிப்பட்டவர்கள் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதில் பலனை மறுதளிக்கிறார்கள். சிலுவைக்கு பகைஞர்கள், உலக நேசத்தால் நிறைந்து உலகம், பணம், மாமிசம், இச்சைகளால் நிறைந்தவர்கள். வரும் காலங்களில் இவர்கள் என்னுடைய சபைகளை கொள்ளையிடுவார்கள். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய நான் என் அக்னினால் இவர்களை அழித்து இவர்கள் வம்சத்தை சாம்பலாக்கி போடுவேன். என் ஜனங்களையோ சிலுவையை சுமந்து கற்பனைகளை கைக்கொண்டு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்கிற உத்தம மேய்ப்பர்கள் கையில் கொடுக்கும் காலம் வந்துவிட்டது. பரிகாசக்காரர்கள் தோன்றி சத்திய மார்க்கங்களை தூசித்து உத்தம ஊழியர்களையும் அவமானப்படுத்தி ஜனங்களை விசுவாசத்தை விட்டு விலக்கும்படி செய்வார்கள். என் நாசின் சுவாசத்தினால் அவர்களை அழிப்பேன். கைகளை தட்டி என் சபை மறுபடியும் புதுப்பிக்கப்படும். என் சபை மறுபடியும் புதுப்பிக்கப்படும். என் ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். என் கையில் இருந்து ஒருவரும் அவைகளை பறித்துக் கொள்ள முடியாது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி ஒரு ஆமேன். அடுத்துதான், இவ்வளவு நேரம் நீங்கள் இன்ட்ரெஸ்டாகவே கவனிச்சிருக்கவே மாட்டீங்க. இப்போ கரெக்டாக ஸ்டடி ஆயிடுவீங்க. அடுத்து யாருக்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நமக்கா? உங்கள் சபைக்கா? அது சபைக்கெல்லாம் தனியாக இருக்கு. யாரா சொல்லுங்களேன், யாருக்கு? அப்போ நெஞ்சில் கவிச்சு சொல்லுங்க, எங்களுக்கு, நமக்கு. அல்லேலூயா. விசுவாசிகளுக்கு என்ன வைத்திருந்தார்? அது எல்லா வருஷமும் போல் அசுஷல். என் இரத்தத்தினால் மீட்டுக்கொண்ட என்னுடைய ஜனத்திற்கு வருங்காரியங்களை வெளிப்படுத்தும்படி இந்த வருடத்தில் சத்தியத்தை கைக்கொண்டு உலகத்தால் கரைபடாதபடி காத்துக்கொள்கிற உங்களுக்கு இது மேன்மையான வருடம். கைகளை தட்டி மறுபடியும் உங்களை கட்டி பழுதுகளை சீர்படுத்துவேன். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுத்து பூர்வ நாளில் இருந்தது போல ஸ்தாபிப்பேன் என்று என்னுடைய வார்த்தையின்படி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் நான் கட்டி உயர்ந்த இடத்தில் நிலைநிறுத்துவேன். உலகமெங்கும் திகிலும் பயம், இழப்பு, வியாதிகளும் வரும் என்றாலும் இது ஒன்றும் உங்களுக்கு வராதபடி உள்ளங்கையில் வைத்து உங்களை காத்து தீங்கிற்கு விலக்குவேன். இதுவரை உங்களை தொடர்ந்து வந்த துஷ்டன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். ஓ, கைகளை தட்டி. இதுவரை உங்களை தொடர்ந்து வந்த சத்துரு முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். இனி உன் வழியா அவன் வருவதில்லை. 9 மாதம் முடிவதற்குள் உங்கள் தோஷம் மாறி இரட்சிப்புக்கான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை சிறந்திருக்க பண்ணுவேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் நடுவில் இருப்பார். சத்துரு வெள்ளம் போல் வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியான அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். உங்கள் வாசலில் வெற்றி கொடி பறக்கும். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கி இருக்கும் என்று சேனைகளுடைய கர்த்தருடைய வாய் எனக்கு சொல்லிற்று. கைகளை தட்டே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அடுத்து நம்முடைய திருச்சபைக்கு நாளைக்கு நைட் நான் சென்னையில் பேசுவேன். இன்னைக்கு நைட்டு சென்னையில் பேசுவேன். நம்முடைய திருச்சபைக்கு ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார்? புதிய ஜீவிய சபை மதுரை. தேவனுடைய கரத்தில் அடங்கியிருந்து சத்தியத்தை மனதார பேசி அவர் நாமத்தை மட்டும் உயர்த்துகிற உனக்கு என் ராஜரீக வெகுமதிகளை கொடுத்த ராயல் கிஃப்ட், ராஜரீக வெகுமதிகளை கொடுத்து திரளான ஜனங்களை உன் பக்கம் திரும்பும்படி செய்வேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். தீங்கு விலகும், புதிய அஸ்திபாரம் எழும்பும், வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகச் செய்வேன் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டு.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.